ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். இந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து ஜேன் ஆஸ்டன். இந்த புக் வந்து 200 வருஷம் பழமையான ஒரு புக். ஆனால் இப்போவும் இந்த புக் தான் இங்கிலீஷ் கிளாசிக் புக்கில் படிக்க வேண்டிய மஸ்ட் ரீட் புக்கில் ரொம்ப முதன்மையான 10 லிஸ்ட்டில் இந்த புக் வருது. இப்போவும் எல்லாராலையும் விரும்பப்படுற, படிக்க இப்போவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற புக் வந்து இந்த புக் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். இந்த புக் எழுதின ஆத்தர் வந்து ஜேன் ஆஸ்டன். அவங்கள பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? அவங்க வந்து 16 டிசம்பர் 1775 பிறந்திருக்காங்க, ஸ்டீவன்சன், இங்கிலாண்டில். இவங்க இந்த புக் எழுதும் போது அவங்களுக்கு 20லேருந்து 21 வயசு தான் ஆயிருக்கு. இந்த புக்கோட ஒரிஜினல் டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். இவங்க எழுதியிருக்க நாவல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து லவ் அண்ட் மேரேஜ். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் மேரேஜே பண்ணிக்கல. இவங்க கம்ப்ளீட்டாக எழுதின நாவல்ஸ் வந்து வெறும் 6 நாவல்ஸ் தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, எம்மா, மேன்ஸ்ஃபீல்ட் பார்க், நொர்தாங்கர் அபே அண்ட் பர்சுவேஷன்ஸ். இந்த 6 புத்தகங்களும் அவங்க பேர்லேயே அவங்க வந்து பிரிண்ட் ஆகலை. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அனானிமஸ் பேரில் தான் வந்து இந்த புக்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்து பை எ லேடி அப்படின்னு சொல்லி தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க ரொம்ப சிம்பிளாகவும் இவங்க புக்ஸ் எழுதுனதுக்காக ரொம்ப கம்மியான காசும் தான் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 41 இயர்ஸ்லேயே வந்து இறந்துருக்காங்க. 1817 இறந்துருக்காங்க. இந்த புக் வந்து ஏன் 200 இயர்ஸ் பழசானாலும் ஏன் இந்த புக் வந்து இப்போவும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரிலேட்டபிளாகவும் எல்லாரும் படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க புக்காகவும் ஏன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஈகோ, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றின ஒரு ஐடியாஸ், இதெல்லாம் இப்போவும் வந்து நம்ம ஹியூமன் நேச்சர்ஸில் வந்து இருக்குது. இந்த கதை வந்து அதை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முக்கால்வாசி எழுதுகிற ஒரு கதைகளோ கேரக்டர்ஸோ பார்த்திங்கன்னா வந்து பெரிய ராஜாக்களை பற்றியும் பெரிய வார் பற்றியும் இருக்காது. ஒரு சாதாரண ஒரு 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 பர்சன்ஸ் பற்றின ஒரு லைஃப் பற்றின ஒரு கதையாக தான் இவங்க வந்து இவங்களோட நாவல்ஸில் வந்து இவங்க எழுதின இந்த நாவலில் வந்து இருக்குது. எலிசபெத் பெனட் அப்படின்றவங்க தான் இந்த புக்கில் வந்து ஒரு ப்ராமினன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான